ஹலோ, வெல்கம் டு அபிஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வெஜிடபிள் ரைஸை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 1 பீட்ரூட், 2 கேரட், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சிறுகீரை அரைக்கட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு முருங்கைக்கீரையும் யூஸ் பண்ணலாம். எங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லாதனால நாங்கள் சிறுகீரை யூஸ் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை போட்டாலும் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா 1/2 டம்ளர் துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிறுகீரை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. காய்கறி, கீரை எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி, ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நான் சொன்ன காய்கறி அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு தான். நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறி அளவு எல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் வந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ அரிசி எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்துட்டு ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களோட அரிசி எப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு காய்கறி சாதம். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா நம்ம நிறைய காய்கறி இதில் சேர்த்துருக்கோம், கீரை சேர்த்துருக்கோம். இது கூட நீங்கள் தயிர் பச்சடி அந்த மாதிரி கூட காம்பினேஷன் வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபிஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.